திருமண நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சாம்பியன்ஸ் திருப்பியும் செமிஃபைனலுக்குள்ள வந்திருக்காங்க. இதுவும் திக்கி திணறி தான் வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம அர்ஜென்டினா வர்சஸ் சுவிட்சர்லாந்து மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம கூட ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் கௌதம் இருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கப்பல். ஓகே. அர்ஜென்டினா வந்துட்டு லைனப்பே மாத்தாம அதே லெவன்ஸ் அதே சப்ஸ்டியூஷன் பண்ணி அவங்க ஒவ்வொரு மேட்சும் திணறி திணறி ஜெயிக்கிறாங்க. ஆனா ஸ்கேலனி பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை சுத்தமா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, ட்ரஸ்டே வைக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை செமிஃபைனல் போனா அந்த ட்ரஸ்ட் இருக்குமா? ஏன்னா சுவிட்சர்லாந்து கூட ஆடும் போதே தெரிஞ்சது சுவிட்சர்லாந்து வந்துட்டு அர்ஜென்டினாவை டாமினேட் பண்ணாங்க. அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் சுவிட்சர்லாந்து டாமினேஷன் கண்டினியூஸா இருந்தது. அந்த எம்போல வந்துட்டு ரெட் கார்டு வாங்க வரைக்குமே அந்த டாமினேஷன் இருந்தது. ஸோ இது வந்து சுவிட்சர்லாந்து கையில தான் போயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அர்ஜென்டினா வந்து அந்த ரெட் கார்டு வாங்கினதுனால கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு அவங்களுக்கு. அதுவும் எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து ஆல்வரஸ் ஒரு பேங்கர் செம கோல் அடிச்சாரு. அப்புறம் இன்னொரு கோல் லவ்டாரா மார்டினஸ் அடிச்சு 3-1 சொல்லி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு 3-1 இருந்தாலும் இது கம்ஃபர்டபுளான வின் கிடையாது. ஸோ இப்போ அர்ஜென்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 நாக் அவுட் மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் 32, ரவுண்ட் ஆஃப் 16, குவார்டர் ஃபைனல்ஸ். இப்போ 3 விளையாண்டுருக்காங்க இல்லையா? 3 மேட்சும் எக்ஸ்ட்ரா டைம் போயிருக்காங்க. 2 மேட்ச் எக்ஸ்ட்ரா டைம், ஒரு இன்ஜுரி டைம். ஸோ இப்போ எஜிப்ட் மேல இன்ஜுரி டைம்ல கூட ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் போறதே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலாந்து எக்ஸ்ட்ரா டைம் போனாங்க. சோ இதுல என்னன்னா உங்களுக்கு எனர்ஜி இதாயிரும். அர்ஜென்டினா 2 மேட்ச் போயிருக்காங்க கிட்டத்தட்ட. அப்ப என்ன ஆகும்னா பிளேயர்ஸோட டயர்ட்னஸ் இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிரும். ஓகேவா? சோ அத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப செமிஃபைனல்ல வந்து அர்ஜென்டினா கொஞ்சம் வீக்கா தான் போறாங்க உள்ள போகும்போது. 2வது வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ லக்ல ஏதோ தப்பிச்சிடுறாங்க. கேபோ வெர்டிக்குள்ளேயோ ஒரு கார்னர் செட் பீஸ் கோலு, அப்புறம் ஈஜிப்ட் மேல கடைசியில திருப்பினாங்க. இவங்க மேல ஆக்சுவலா சுவிட்சர்லாந்து வந்து 11 vs 11 விளையாடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம்ல கூட ஜெயிச்சிருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக் பண்ணி அது யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அர்ஜென்டினாவும் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா அர்ஜென்டினா நார்மலாவே நம்ம 3 மேட்ச்லயும் பார்த்தோம்னா கடைசி 15 நிமிஷம் நல்லா ஆடி இருக்காங்க எல்லா மேட்ச்லயும். ஆமா, அதனால நம்ம எப்படி இருந்தாலும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. 11 பேர் அடிந்த சுவிட்சர்லாண்டும் ஜெயிச்சிருக்கலாம், அர்ஜென்டினாவும் ஜெயிச்சிருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் ஆனா என்ன ஒரு விஷயம்னா அர்ஜென்டினாவோட லைனப்ல வந்துட்டு இந்த டீபால் மொலினா 2 பேருமே வீக்னஸா இருக்காங்க அர்ஜென்டினா. ஏன்னா கோல் வந்து பாத்தீங்கன்னா ரைட் பிளாங்க்ல தான் வந்துட்டு, ஐ மீன் லெஃப்ட் பிளாங்க்ல தான் கோல் வந்துச்சு. சுவிட்சர்லாண்டோட லெஃப்ட் பிளாங்க்ல இருந்து தான் கோல் வந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் டீபால் சரியாவே ஆட மாட்டேன்றாரு. 2-3 மேட்சாவே சரியா இல்ல அவரு. நான் நல்லா ஆடுவாருன்னு பார்த்தேன், ஆனா சுத்தமா ஒரு ஆள்ல மிஸ் பாஸ் நிறைய இருக்கு. டிஃபென்ஸ் வந்து அவ்வளோ இல்ல. மொலினாவும் அதே மாதிரிதான். அவர் முதல்ல இருந்து இந்த டோர்னமெண்ட் பழைய 2022 மாதிரி அவரோட பெருசா அந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த கம்ப்ளீட்டா அந்த முக்கியமான வீக்னஸ் என்னன்னு பார்த்தா நமக்கு அட்டாக்ல இருந்து டிஃபென்ஸுக்கு வர டிரான்சிஷன் வீக் 2 பிளாங்க்லயும். குறிப்பா ரைட் சைடு நம்ம சுவிட்சர்லாண்டோட லெஃப்ட் பிளாங்க்னு பார்த்தோம்னா அர்ஜென்டினாவும் ரைட் சைடுல வந்து டீபால் மொலினா 2 பேருமே வீக்கா இருக்காங்க. இது வந்து இங்கிலாந்து கிட்ட கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆகும். ஏன்னா ரிஷி இவர் இருக்காரு, யாரு, ஸ்பென்ஸ் கார்டன் 2 பேர் போதும் கண்டிப்பா கோல் போட்டுருவாங்க, டவுட்டே இல்ல இதுல. சோ நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப என்னன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 4-4-2 விளையாட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் ஃபார்மேஷன் மாத்தி 4-1-3-2 விளையாடுறாங்க. 2 என்னன்னா அப்ப விளையாடும் போது 4-1 விளையாடும் போது அந்த ரைட் பிளாங்க்லயும் லெஃப்ட் பிளாங்க்லயும் உங்களுக்கு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ டீபால் வந்து என்னன்னா அந்த அளவுக்கு போன வேர்ல்டு கப் அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது. ரீசன்னா அது ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொலினாவும் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ் கம்மியாயிருச்சு. பொசிஷனிங் அட்டாக்கிங்லயும் பொசிஷனோட ஸ்கில்ஸ் ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ அதான் இப்ப மெயின் ரீசனா இருக்கு. இது ஈஸியா டியூவல் தோத்துறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிகார்டோ ராட்ரிகஸ் அந்த 1-2 சூப்பரா போட்டாங்க சுவிட்சர்லாந்து. சோ 1-2 போடும்போது உங்களுக்கு வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இங்கிலாந்து மாதிரி டீம் வந்து இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க. கார்டனும் இவரும் போடலாம், பெல்லிங்கம் கூட அந்த சைடு பண்ணலாம். ஆண்டர்சனோட டேஞ்சர் இருக்கு எல்லா இடத்துலயும். ஸோ டேஞ்சர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ அர்ஜென்டினா ஈஸியா வந்து அந்த பிளாங்க்ல அப்புறம் கோல் கீப்பர் மிஸ்டேக்கும் கோல்ல இருந்துச்சு, நட்மேக் ஆயிட்டாரு. ஸோ அது ஒன்று பார்க்கணும். அப்ப என்னன்னா ரைட் பிளாங்க கொஞ்சம் தீவிரமா அவங்க பார்க்கணும். எக்ஸ்ட்ரா இல்ல பாரடைஸ் வந்து ரைட் சைட்ல டிஃபெண்ட் பண்ணுமா அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். இல்ல 4-2-3-1 போட்டு 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் போடணுமா. இந்த மேட்சே பார்த்தோம்னா பாரடைஸ் நல்லா விளையாண்டாரு.
கிறிஸ்டின் ரொமரோ, லவுட்டாரோ மார்டினஸ், இவங்க 3 பேர் கரெக்டா வேலையை பார்த்துறாங்க எல்லா மேட்சுமே. என்ன ஒரு பிரச்சனைனா இவங்களுக்கு ரைட் பேக்கு, ரைட் மிட்ஃபீல்டு, லெஃப்ட் பேக்கு, லெஃப்ட் மிட்ஃபீல்டு, இதுதான் பிரச்சனையா இருக்கு. ரைட் மிட்ஃபீல்ட் கூட பேக் அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா ரைட் பேக், ரைட் மிட்ஃபீல்டு செம டேஞ்சரா இருக்கு. அது இங்கிலாந்து கிட்ட, அதுவும் இவரு யாரு, ஸ்பென்ஸ் பயங்கர வீக்கா இருக்காரு, ட்ரிபிளிங் நல்லா பண்றாரு, ஆண்டனி கோடன் செம்ம பேசு. இவங்க கிட்ட எல்லாம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். டீபால் எல்லாம் வந்து தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். பெஸ்ட் டீபால் எடுத்து சிமியோனே போட்டா டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆவாரு, அட்டாக் பண்றதுக்கு யூஸ் ஆவாரு. மொலினா அந்த இடத்துல மொலினாவை தான் ஆட வைக்க முடியும், வேற வழி கிடையாது. மொலினா மாண்டியல் தான் ஆட வைக்க முடியும். மாண்டியல் சப்ஸ்டியூஷன் வராது, எல்லோ கார்டு வேற இருக்கு மாண்டியல்கிட்ட. சோ அநேகமா மொலினாவை ஆட வைக்கணும். போயிடும், எல்லா கார்டு செமிஃபைனல் மேட்ச் போகும்போது போயிடும், அது இருக்காது. ஓகே ஓகே ஓகே. சோ இப்ப அர்ஜென்டினா 3 at the back வச்சு விளையாடலாம்ல. 3 at the back வச்சு விளையாடலாம். ஆனா டைரக்டா 3 டிஃபெண்டர்ஸ் வச்சு விளையாடலாம்ல. விளையாடலாம். ஆனா என்னன்னா டைரக்டா செமிஃபைனல்ஸ்ல பண்ணும்போது ரிஸ்க் ஆகுது. இங்கிலாந்து இப்ப பெரிய டீம் வரும்போது இப்பதான் ஃபேக்டர் மாறுது. உங்களுக்கு முன்னாடி அவங்க பண்ணிருக்கணும், எப்ப இஜிப்ட் மேலயோ இல்ல ஜார்டன் கூட விளையாண்டாங்க. ஜார்டன் கூட பண்ணி விளையாண்டாரு. சென்சி, ஓட்டவண்டி, அப்புறம் வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் 3 பேர் விளையாண்டாங்க. அப்ப விளையாண்டாங்க. என்ன பண்ணிக்கணும்னா அதை ஒரு இது கண்டினியூ பண்ணி பாத்துருக்கணும். இன்னும் அது கண்டினியூ ஆகல. சோ 4 at the back 3 at the back திருப்பி மாத்திட்டு இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆகும். டீமோட சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 4லயே வந்து நீங்க டிஃபென்ஸை மாத்தணும் இல்ல, என்ன பண்ணலாம் 4-2-3-1. நீங்க மெக்காலிஸ்டர் நேத்து இந்த மேட்ச்ல நல்லா விளையாடுறீங்க, பட் அவரை மாத்தலாம். சோ அப்ப என்னன்னா 4-2-3-1ல ரைட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல வந்து இவரை போட்டுறணும், பரேடஸ். லெஃப்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ல இவரை போட்டுறணும், என்ஜோ பெர்னாண்டஸ். அப்புறம் நீங்க ஸ்ட்ரைக்கர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், ரைட் விங்கரு, நீங்க யார் வேணுமோ சப்போஸ் வேணுங்கிற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடினீங்கன்னா போதும். இப்ப என்னன்னா ரைட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல பரேடஸ் போடும்போது என்ன ஆகுனா, அவர் ரைட் சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த 1-2 கட் பண்ணலாம். ஓகே, சோ அதுக்கு யூஸ் ஆவாரு. அந்த மாதிரி பண்ணும்போது இருக்கு. சோ யாராச்சும் ஒருத்தர் நீங்க மாத்தணும். மெக்காலிஸ்டர், என்ஜோ பெர்னாண்டஸ் நீங்க மாத்த முடியாது. என்ஜோ பெர்னாண்டஸ் மெஸ்ஸி நீங்க வச்சுதான் ஆகணும். சோ ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும். ஏன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா வரும்போது ரைட் சைடு ரொம்ப இது பரேடஸ் போனாருன்னா சென்டர்ல ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிலாந்து பெல்லிங்கம் இருக்காரு. சோ சென்டர் அப்ப நீங்க 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் போடும்போது பெல்லிங்கம் வந்து பெர்னாண்டஸ் கவர் பண்ற இது இருக்கு, சான்சஸ் இருக்கு. சோ கொஞ்சம் மாத்தணும். இல்ல 4-4-2 போனாலுமே வந்து இதே மாதிரி 4-4-2 போலாம். எப்படின்னா பேக் 4 ரைட்ல இவரை போட்டு ராட்ரிகோ டி போட்டு, ரைட் மிட்ஃபீல்ட்ல பரேடஸ் போட்டு, லெஃப்ட் மிட்ஃபீல்ட்ல என்ஜோ பெர்னாண்டஸ் போட்டு, லெஃப்ட் மிட்ல நிக்கோலஸ் கன்சாலஸ் போட்டு டிஃபெண்டிங்ல பண்ணுவாரு. விங்ல ஆடுறது வேஸ்ட் ஆச்சு. இல்ல இவரு ராட்ரிகோ டி பால் ரைட் விங்ல ரைட் விங்ல இருக்கா. இல்ல இதே இது இப்ப இந்த மேட்ச் வந்து 4-1-3-2 ஆடினாங்க. அதனாலதான் ரைட் சைட்ல எக்ஸ்போஸ் ஆச்சு. 4-2 ஆடும்போது பரேடஸ் இன்னும் ரைட்ல வரும்போது அந்த 1-2 ஆகாது. 1-2 அப்புறம் கார்டனோட பாசஸ, கார்டன் அங்கிருந்து பெல்லிங் போற பாசஸ தடுக்கணும். இத கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க. சோ 4-4-2 4-4 எனக்கு என்னன்னா ஸ்கேலானி வந்துட்டு நியூ ஃபேஸ், நியூ பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவாரா? ஏன்னா ரிப்போர்ட்ஸ் ரூமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வேலண்டைன் பார்க்கோ நிக்கோ பாஸ் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் ஆனா ஸ்கேலானி யூஸ் பண்ணுவாரா? எனக்கு என்னமோ அது தோணல. ஏன்னா விளையாண்ட பிளேயர்ஸ் ஏதாவது வச்சு விளையாடுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்ன வரைக்கும் 6 மேட்ச் விளையாண்டாச்சு, செட் ஆயிடுச்சு டீம் ஓரளவுக்கு. அப்படி இனிமேல் எல்லாம் மாத்த மாட்டாங்க. 1-2 மேட்ச் தான் கஷ்டப்பட்டா ஜெயிச்சாங்க. ஆனா என்ன பிரச்சனை, கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. யூஸே இல்லையே இந்த மாதிரி. அடுத்த எக்ஸ்ட்ரா டைம்ல ஒரு அப்புறம் பெனால்ட்டில கொண்டு வந்து தோத்து போயிட்டாங்கன்னா என்ன ஒண்ணுங்க. பெனால்ட்டி யார் வேணா ஜெயிக்கலாம். யாருக்கு அன்னைக்கு லக்கு இருக்கோ அவங்க ஜெயிக்க முடியும். இது வந்து சும்மா இதையும் நம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா ஆல்வரஸ் நல்ல கோல் அடிச்சிருக்காரு, நல்ல கான்பிடன்ஸ் இருக்கும் ஆல்வரஸ் கண்டிப்பா. மெஸ்ஸி, ஆல்வரஸ் ஓகே, அப்புறம் வந்து என்ஜோ பெர்னாண்டஸ் ஓகே, பெரடஸ் ஓகே. நமக்கு தேவை மெக்காலிஸ்டர் அசிஸ்ட் பண்றாரு, சரி அவரை கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா டீபால் வந்து இந்த வேர்ல்டு கப்ல எதுவுமே பண்ணல இன்ன வரைக்கும். சோ இல்ல இப்ப என்னன்னா நீங்க இங்கிலாந்து மேல அட்டாக் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிமியோனை கொண்டு வரலாம். ஒரு ஆப்ஷன் ரைட்ல, ஒரே ஆப்ஷன் அவள் தான் ரைட் சைட்ல. அது பண்ணலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம போய் ஏன்னா இவ்வளவு சிமியோனை ஆட வைப்பாங்களா? அங்க ரைட் பேக் ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அத்லெட்டிகோ மேட்ரிட் ரைட் பேக் தான் ஆடிட்டு இருக்காரு. இல்ல அத்லெட்டிகோ மேட்ரிட்ல ரைட் பேக் இல்ல ரைட் விங்கரா தான் ஆடுறாரு. ஓகே
மொலினா பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இவரு தானே ஆடுறாரு. மெரினா பெஞ்ச் உட்காந்து மாண்டியல வேணா கொண்டு வரலாம். மத்தபடி இவரு சிமி அப்புறம் என்னன்னா ராட்ரிகோ டீபால பெஞ்ச்ல வச்சுட்டு நீங்க சிமியோனை கொண்டு வரலாம். பட் ஆனா என்னன்னா இப்படி மாத்த முடியாது. ரைட் பேக்ல வந்து ரைட் பேக்ல எப்ப வந்து நீங்க சிமியோனை கொண்டு வரலாம்னா ஒரு கோல் டவுன் ஆயிடுச்சுல, ஈஜிப்ட் மேல 2 கோல் டவுன்ல இருந்தாங்க இல்லையா, அப்ப டிஃபெண்டிங் வேணா 80th மினிட் வேணா அப்படி பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட்லயோ அப்படி பண்ண முடியாது டாக்டிக்கலா. சோ கிரிட்டிக்கலா சிச்சுவேஷன் தான் அர்ஜென்டினா இருக்காங்க. நம்ம பாக்குற ஈஸியா தெரியும் அர்ஜென்டினா செமிஃபைனல் வந்துட்டாங்கன்னு. ஆனா இன்னும் வந்து ப்ராப்பரா வரல. அப்புறம் சுவிட்சர்லாந்து சைட்லயும் நல்லா விளையாண்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஷார்ட் ஆன் டார்கெட் 4 வச்சாங்க. ரெட் கார்டு வாங்கி 4 ஷார்ட் ஆன் டார்கெட் வச்சாங்க. ரெட் கார்டு மட்டும் ரெட் கார்டு வாங்குற முன்னாடி வரைக்குமே வந்து அர்ஜென்டினா வந்து அவங்க அடிச்ச ஷாட்ல பாதி தான் அடிச்சிருந்தாங்க. பொசிஷனிங்குமே கம்மி தான். அவங்க 58% வச்சிருந்தாங்க. அர்ஜென்டினா வெறும் 42% பொசிஷனிங் இருந்துச்சு. அந்த அந்த ஆஸ்கர் ஆக்டிங் போட்டு ரெட் கார்டு வாங்கினாரோ அதே கான்ட்ரவர்சின்னு சொல்றாங்க. அது கான்ட்ரவர்சியல் இல்ல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆஸ்டாக்கிள் பண்ணாரு, எல்லோ கார்டு கொடுத்தாங்க. அப்பயாவது அவர் ஒழுங்கா இருந்திருக்கணும். அப்பயும் இல்ல. பரடேஸ் வரக்கு முன்னாடியே டைவ் அடிச்சு ஆஸ்கர் ஆக்டிங் போட்டு ஆஸ்கர் லெவல் ஆக்டிங் போட்டு இல்ல எல்லாரும் வந்து பெனால்டி பாக்ஸ்குள்ளதான் விழுந்து பெனால்டி வாங்கி இவர் வெளியிலேயே விழுந்துட்டு இருக்காரு. அதுதான் ஒரு சிரிப்பு. பெனால்டி பாக்ஸ்ல எம்பாப்பே மாதிரி விழுந்து ஏன்னா பெனால்டி வாங்கினா பரவாயில்ல, இவர் எங்கேயோ வெளியே போற பந்த போய் நோண்டி அங்க போய் இருக்காரு. இல்ல இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பால் கிளியரா ஒரு கண்ட்ரோல் இருக்கு, ட்ரிபிள் பண்றதுக்கு அதிக சான்ஸ், ஃபார்வர்ட்ல போய் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் காலே பண்ணல, தலைவன் டைவ் அடிச்சு கால் போட்டு விழுகிற மாதிரி ஒரு டைவ் போட்டாப்ல. இந்த ஒரு ரெட் கார்டு சுவிட்சர்லாந்து மேட்சே லாஸ் பண்ணிருச்சு. காரணம் சுவிட்சர்லாந்து தோத்ததுக்கு எம்போதான் முழுக்க முழுக்க காரணம். எல்லாரும் வந்து என்னன்னா சண்டே லீக் கூட சீரியஸா எடுத்து லோயர் லீக்ஸ் சீரியஸா இருக்காங்க. வேர்ல்டு கப் மேட்ச்ங்கிறது புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சீரியஸா கோல் கீப்பர் பார்த்தா உள்ள பால இது ரீபவுண்ட் போயிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா டைரக்ட் ரெட் கார்டு வாங்குறாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது கடைசி மினிட்ல போர்ச்சுகல் பால கொடுத்துறாங்க. நீங்க பிரிக்கிறது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜில வர்றாங்கன்னே உள்ள புரியவே மாட்டேங்குது. ஆமா, இவங்க இன்டர்நேஷனல் லெவல் வேற ஆடுறாங்க. நமக்கே கொஞ்சம் இப்ப ரெட் கார்டு வாங்கின அப்புறம் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சூப்பரா டிஃபென்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அர்ஜென்டினால ஷாட்ஸே அடிக்க முடியல. சுத்தியும் திரும்பிட்டாங்க, கிராஸ் போட்டு பார்த்தாங்க, கிராஸும் சரியா போடல. இந்த மேட்ச் கிராஸ் வந்து அவ்வளவா போடல. உள்ள கொண்டு போனா பார்த்தாங்கன்னா ஃபுல்லா டிஃபென்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஆல்வரஸ் பாக்ஸ் வேற வழி இல்லாம பாக்ஸ்ல இருந்து வெளியே இருந்து அடிச்சாரு கோல். அதுவும் பின் பாயிண்ட்ல எப்படி அந்த கேப்போ மேட்ச்ல கப்ரால் கோல் போட்டாரோ அதே மாதிரி. ஆனா இது கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் வேற மாதிரி ஆங்கிள். ஆனா செம்ம கோல் கரெக்டா டாப்ல வந்து சூப்பரா அடிச்சாரு. சான்ஸே இல்ல, எந்த கோல் கீப்பரும் பிடிக்க முடியாது. இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல்ஸ்னா கண்டிப்பா இது ஒரு டவுட்டே கிடையாது. ஒண்ணு அப்புறம் அத்லெட்டிகோவுக்கும் இந்த மாதிரி கோல்ஸ் போட்டிருக்காரு. சோ அதனோட ஒரு ஈக்குவேஷன் தான் இது. அது ஒரு இந்த மாதிரி இருக்கு. சோ அர்ஜென்டினா இந்த வேர்ல்டு கப்ல கோல் அடிக்காம இருந்தாரு. ஆக்சுவலா 4 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு மேட்ச் வந்து 2 மேட்ச் வந்து சப்ஸ்டியூஷன் வந்தாரு. எதுவுமே பண்ண முடியல அவரால். பட் இந்த மேட்ச்ல கோல் அடிச்சது கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல அவருக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இது சாதாரண கோல் இல்ல, சூப்பர் கோல். இது வந்து யாருனாலே அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட முடியாது. அவ்வளவு டஃப்பான கோல் இது அவ அடிச்சது. ஸோ அதனால நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா ஆடுவாரு அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ சுவிட்சர்லாண்டும் வேற வழி இல்லை, அவங்களும் ஒரு லிமிட்டுக்கு மேல வரைக்கும் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேல முடியல. 3வது கோல் வேற அல்மாடா கொண்டு போயிட்டு கோல் போடுவாருன்னு பார்த்தா அவர் தட்டி ரீபவுண்ட்ல வந்து திருப்பி லவ்டாரா மார்டினஸ் கோல் போட்டிருந்தாரு. அது ஆக்சுவலா மெஸ்ஸி கூட பாஸ் கொடுத்திருக்கலாம், மெஸ்ஸி கூட போட்டு இருந்திருப்பாரு, இல்ல அவரே கூட அழகா அடிச்சிருந்திருக்கலாம். ஆளே இல்ல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா மெஸ்ஸி வந்து கொஞ்சம் ஈஸியான சான்சஸ் எல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து செமிஃபைனல்ல பண்ணாருன்னா ரிஸ்க் ஆயிரும். ஒன்னா கோல் கீப்பர் அதுல எப்ப இது சிப் பண்றதா இல்ல ஷாட் எடுக்கிறதாங்கிறது கொஞ்சம் ஆஃப் சைடுன்றாங்க. ஆஃப் சைடு கிடையாது ஆக்சுவலா அது. அதனால வந்து அப்புறம் ஆஃப் சைடு செக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாலுக்கு போயிட்டீங்கன்னா ஆஃப் சைடு பத்தி எல்லாம் கவலைக்கூடாது, உங்களோட வேலை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் ஆஃப் சைடுனா ரெஃபரி பாத்துப்பாங்க. அதையே கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. ஆனா ஆக்சுவலா ஆஃப் சைடு கிடையாது. ஆனா ரெஃபரி ஆஃப் சைடா கொடுத்தாங்க, அதை பத்தி பெருசா எதுவும் கேட்கல. ஓகே, சுவிட்சர்லாந்து வந்துட்டு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ரேங்கிங் படி பார்த்தோம்னா 14th ரேங்க்ல இருக்காங்க, வேர்ல்ட் நம்பர் 14. ஸோ அந்த லெவலுக்கு கன்ஃபார்ம் ஆனாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த ரெட் கார்டுனால அவங்க மேட்ச் கம்ப்ளீட்டா அவங்க கை விட்டு போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும்.
பட் அர்ஜென்டினா 69 ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. இங்கிலாந்து கிட்ட எல்லாம் வந்து வாய்ப்பே தரமாட்டாங்க. ஏன்னா இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே வந்து டாப் 4 ரேங்கிங்ல இருக்க டீம் செமிஃபைனலுக்குள்ள வர்றாங்க. சோ அதனால காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். இங்கிலாந்து கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சின்ன வாய்ப்பு கூட கிடைக்காது, போட்டு தெளிவாங்க இங்கிலாந்து. இந்த அர்ஜென்டினா வந்து அவங்க விளையாட்டு தனத்தை ஸ்டாப் பண்ணிட்டு சீரியஸ் ஃபுட்பால் ஆட வைக்கணும். இன்னும் அந்த விளையாண்ட டீமையே வயசானவங்களை வச்சே விளையாண்டுகிட்டு இருந்தா வாய்ப்பே கிடையாது. சிம்மியோனி, நிக்கோபாஸ், வேலண்டைன் பாருக்கோ, லோசெல்சோ 4 பேர்த்துல அட்லீஸ்ட் 2 பேர்த்தையாவது அடுத்த மேட்ச் ஆட வச்சானா ஏதாவது வின் பண்றதுக்கான சான்ஸ் பார்க்க முடியும். சும்மா டீப்பா ஆடி இருக்காரு, போன வேர்ல்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு அவரை வச்சே விளையாண்டுட்டு இருந்தா வாய்ப்பே கிடையாது. போர்ச்சுகல் மாதிரி ஆயிரும். அதுதான் ரிஸ்க் ஆயிரும். ஆமா, போர்ச்சுகல் அந்த மாதிரி ரொனால்டோ உள்ஸ் விளையாண்டு இருந்தாங்க, ஒன்னும் ஆகல. அது ஒரு விஷயம், அது இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் டீபால் வந்து உட்கார்றது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். சிம்மியோனை விட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் படி டீபால்னு சொல்லுவாங்க. பாப்போம் அவர் அடுத்த மேட்ச் அதை நல்லா ஆடுறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் எல்லாருமே கவர் பண்ணியாச்சுல்ல? எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஓகே, எப்படியும் நம்ம அடுத்த செமிஃபைனல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ போட போறோம். தொடர்ந்து இந்த சேனல் இருந்தீங்க. இதே மாதிரி நல்ல உடல் நெக்ஸ்ட் சந்திப்போம். Until then, bye from Kapil Murugesh and Gautam.